Hey traders, welcome all. Krishna here. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எனக்கு கிளியராக சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிடென்ஸ் ஏரியாவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம்னு சொல்லியிருந்தேன். பட் அது கூட இன்னொரு பாயிண்ட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷார்ட் சைடு போகணும், இல்லை அப்படின்னா போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெய்லி கேண்டில் ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ நிஃப்டி என்ன பண்ணிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ மண்டே ஓப்பன் ஆகும்போதே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூவாக பையிங் ப்ரெஷர்லேயே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்டர்டே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து சப்ளை ஆட் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டே கிளியராக சொல்லிடுச்சு ப்ரைஸ் வந்து இங்கேருந்து பிரேக் பண்ணி போகிறதுக்கு சான்சஸ் குறைவுன்னு. ஸோ அதுதான் நம்மளுமே அனலைஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மார்க்கெட் மார்னிங்லேருந்து கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு நெகட்டிவாகவே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா நல்ல செல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எப்போயுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது டிமாண்ட் எங்கே இருக்குது, சப்ளை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா டிமாண்ட் நல்லா ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் சொல்லுச்சு ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே போகிறது பாசிபிள் அதிகம்னு. ஸோ கண்டினியூவாக ப்ரைஸ் மேலே போயிருக்கு. பட் இந்த ரெசிடென்ஸ் ஏரியாவில் செட்டப் வந்து உங்களுக்கு பியரிஷாக இருக்கும்போது, ஓகே, சப்ளை இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து நீங்கள் லாங் ட்ரேட் எடுக்க பார்க்கக்கூடாது, ஷார்ட் ட்ரேட் எடுக்க தான் பார்க்கணும். ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் அனாலிசிஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ மார்னிங்கே நான் வந்து கிளியராக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நிஃப்டி வந்து இந்த 23,700 கீழே ட்ராவல் ஆச்சு அப்படின்னா மேபி 23,500 வரை போகிறதுக்கு பாசிபிள் அதிகம்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள், ஐடி செக்டர் வந்து வீக்காக இருக்குது. ஸோ அதை பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டினியூவாக நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து லைவாக ட்ராக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நிஃப்டி இந்த ஜோனில் தான் இப்போ இருக்குது. எக்ஸாக்ட்லி இந்த சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. மேபி இந்த லெவலை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகே, இந்த வீக் ஹோல்டு பண்ணுறதுக்கும் பாசிபிள் இருக்குது. இல்லை மேபி நாளைக்கு இந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா, அதாவது 23,350 இந்த ஜோனை கட் பண்ணிச்சு அப்படின்னா நாளைக்கு ட்ரெண்டிங் மூவ் டவுன் சைடில் போகிறதுக்கு பாசிபிள் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ எக்ஸ்பைரி இருக்குது நாளைக்கு. ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பைரி அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரியும் கூட. ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா நல்ல செல் ஆஃப் ஆகிறதுக்கு பாசிபிள் ரொம்ப அதிகம். ஸோ இதாக இருந்தாலுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேஷன் தான் இதில் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்க்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து வித்தின் 2 வீக்ஸில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். டேட் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கண்டினியூவாக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வீடியோவுமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பிரகாஷோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நான் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுலேயுமே பாருங்கள், எஸ்டர்டே நான் வந்து கிளியராக சொல்லியிருந்தேன் ஃபார்மா கம்பெனி எல்லாமே பீரிஷாக இருக்குன்னு. ஸோ எஸ்டர்டே பாருங்கள், டாக்டர் ரெட்டி அண்ட் டிவிஸ் லேபிளெல்லாம் ஷார்ட் ட்ரேட் அதிகமாக கிடச்சி. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் அனலைசிஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐடி ஸ்டாக்ஸை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிஃப்டி வந்து ஃபெயில்ட் ஆக்ஷன் ஒரு கான்செப்ட் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் நம்மளோட ட்ரேடிங் சொல்லிக் கொடுக்குற அந்த ப்ரோஷரில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓவரால் ஹோர்ஸை பற்றி. ஸோ அதில் வந்து ஃபெயில்ட் ஆக்ஷன் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். ஸோ நிஃப்டி வந்து நேற்று ஃபெயில்ட் ஆக்ஷன் தான் ஆயிடுச்சு. ஸோ எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், நிஃப்டி வந்து கீழே போகிறதுக்கு பாசிபிள் ரொம்ப அதிகம்னு. ஸோ இங்கே பாருங்கள், 23,767ங்கிறது ஸ்விங்க்கு, அதாவது மேபி நீங்கள் எஸ்டர்டே ஷார்ட் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த லெவலை வந்து இன்றைக்கி டச் பண்ணவே இல்லை. ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, மார்னிங்கே கன்சல்டேட் ஆகி நல்லா ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இன்ட்ராடேலுமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எஸ்டர்டே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடுமே நேற்று வந்து நான் எடுத்திருந்தேன். இந்த நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா பீரி செட்டப்பில் இருந்துச்சு. ஸோ அது வந்து கீழே போகலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக A to Z எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். கண்டினியூவாக நான் எடுத்து ட்ரேடையுமே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டினியூவாக அது வந்து நல்ல பீரிஷாக டவுன் சைடில் நல்ல மூவ் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் லைவில் கிளாஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்ஸ் மட்டுமே கிளியர் பண்ண மாட்டேன். கண்டினியூவாக உங்களை ட்ராக் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ மார்க்கெட்டில் நான் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், எந்த மாதிரி செட்டப்லாம் சொல்லிக் கொடுக்கணும், எகெயின் அதெல்லாம் ரிப்பீட் ஆகும்போது நான் வந்து உங்களுக்கு தெளிவாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ட்ரேடுமே எடுத்து காணிப்பேன். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம்.
அண்ட் ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து லைஃப் டைம் சப்போர்ட் கொடுப்பேன்னு வாய் வார்த்தைக்கு மட்டும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக வந்து நான் லாங்கர் டைம் பீரியடாக உங்களை ட்ராக் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து புது விஷயங்கள் நிறையவே லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த 11 மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை காட்டிலுமே அதிகமாகவே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ. பாய்.